ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்டின்னா, மண்டே அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்டின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில பசங்க 2 பேரையும் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு மணி ஒரு 11:30 மணி போல இருக்கும். அப்பதான் சரி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு வரலட்சுமி நோம்புக்கு அம்மனுக்கு சாரி கட்டியிருந்தோம்ல, அந்த சாரி தான் எடுத்துட்டு இருந்தேன். ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி அதோட என்னோட என்னோட ப்ளவுஸ்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து மெஷர்மென்ட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன். இது என்னைக்கு அப்டின்னா, எனக்கு வெட்டிங் டே வரப்போது. சரி அன்னைக்கு சாரி கட்டிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சாமியோட சாரி கட்டலான்னு சொல்லிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட முடியல. அதனால காலையில சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம். யார் யார் வீட்லலாம் இந்த மாரி ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஏன்னா நாங்க அடிக்கடி இந்த மாரி தான் பண்ணிட்டுருக்கோம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எது இருந்தாலுமே. அப்புறம் அந்த அணுவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்தேன். நான் தான் போய் கூட்டு வந்துட்டேன். ஒரு 4, 4:30 மணி இருக்கும். அப்ப மேல மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். மாமனார் வந்து மேல கதவு வந்து வார்னிஷ்லாம் போட்டு ஷைனிங்கா வச்சிருந்தாரு. அத காமிக்கிறதுக்கோசரம் கூப்ட்டாரா, நான் போய் மேல பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் தனுவும், அனுவும் என் கூடயே வந்துட்டாங்க. சரி எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தனு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து டியூஷனுக்கு கிளம்ப வேண்டியது இருக்கு. அதனால அவள கூட்டுட்டு கடகடன்னு நான் கீழ இறங்கிட்டேன். டைம் ஆகுதுல்ல, கீழ போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவ டியூஷன் கிளம்பணும். ஸ்கூல் விட்டு 3:30 மணிக்கு வருவா. 5 மணிக்கு வந்து அவ வந்து டியூஷன் கிளம்பி போயிடுவா. போயிட்டா அப்படின்னா ஒரு 7 மணி போல தான் வருவா. அவளுக்கு வந்து டைமிங் அதிலேயே கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஹோம் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூல்லயே முடிச்சுட்டு வந்துருவா. அப்படி இல்லனா வீட்ல வந்து முடிப்பா. இல்லன்னா முடிக்காம போயி ஸ்கூல்ல போய் அடி வாங்குவா. இப்படியே தான் அவளோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கும். ஆனா மேடம் வந்து எழுதுறதுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவாங்க. இப்ப அணுக்கும் ஸ்கூல் ஹோம் ஒர்க் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. தனுவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அணுவ உட்காந்து நான் எழுத வைக்கணும். அதுக்குள்ள வீடெல்லாம் பெருக்கிட்டு, வெளியில போயிட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அணுவ வந்து ஹோம் ஒர்க்லாம் எழுத வைக்கணும். இப்படிதான் டெய்லி என்னோட ரொட்டீனும் போயிட்டே இருக்கும். இப்ப எதுக்கு நான் துணி உள்ள இருந்து காய போட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, மேல வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல மொட்டை மாடியில. அதனால வந்து மொட்டை மாடியில எங்களால துணி காய வைக்க முடியல. வீட்ல தான் இந்த மாதிரி கொடி மாரி கட்டி உள்ளேயே வந்து காய வச்சுட்டுருக்கோம். ஒரு 1 வாரத்துக்குள்ள மேல ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் மேல மொட்டை மாடில போய் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மீஷோல நான் ஒரு கொடி கயிறு கட்டுற மாரி ஒண்ணு ஆர்டர் போட்டிருக்கேன். வரும்னு நெனைக்கிறேன். அது வீட்டு வாசல்ல ஒரு மாரி கட்டிட்டு நைட்டு மழை டைம்லலாம் வந்து மொட்டை மாடில காய போட முடியாது இல்லையா? அதுக்கோசரம் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அப்போ காய வச்சுக்கலாமே இதுக்கப்புறம் மட்டும் வர்றது எல்லாமே மழைக்காலமா தான் வரும். நம்மளுக்கு வந்து இடமே கிடைக்காது. வீட்லயும் நம்மளால அதிகமான துணி போட முடியாது. சின்ன சின்ன துணி தான் போட முடியும். ரொம்ப பெருசான துணிலாம் போட்டோம் அப்டின்னா, வீட்ல இடம் பத்தாது. போயிட்டு வரதுக்கும் இடம் வராதுல்ல. அதனால ஆ பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோல ஒரு ஸ்டாண்டு மாரி ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோனே உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபா மேல துணி போட்டோம் அப்படின்னா, இல்ல ஏதாவது போட்டோம்னா பசங்க எடுக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் உட்கார கூட இடம் இருக்காது. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அதிலேயே போட்டுருவா. இந்த அனு பொண்ணு மட்டும் இந்த ஸ்கூல் ட்ரெஸ் கழட்டுனா அத எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல மாட்டணும்னு தெரியாது. ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடி வீடு நல்லா கிளீனா இருக்கும். ஸ்கூல் விட்டுட்டு வந்தோனே வீடே அப்படியே குப்பை கோலம் மாரி ஆக்கி வச்சுருவாளுங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு. இப்படிதான் டெய்லி நான் படுற பாடு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. என்னால கத்தி கத்தி என்னால முடியல 2 பேர்கிட்டயுமே அவ்வளோ கத்திட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடும். ஏன்னா ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸு, ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அந்தந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நானும் எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கேன். "அம்மா வந்தேன்னா அந்தந்த இடத்துல கழட்டி வைம்மா கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னா, அத பண்ணவே மாட்டாளுங்க. எல்லார் வீட்லயும் இப்படிதான் தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லி சொல்லி தான் பார்ப்போம். ஆனா அவளுங்க கேட்கவே மாட்டாளுங்க. அதுவும் இந்த அக்கா, தங்கச்சி இருக்கிறவங்க வீட்ல 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாளுங்க அடிக்கடி. ஆனா ஊனா அனு வந்து சின்ன பொண்ணு இல்லையா? நான் வந்து அனுகிட்ட வந்து விட்டு குடுத்து போணும்னு தனகிட்ட சொன்னா, "அம்மா போம்மா" அப்படின்னு அவ போவா. இவ குழந்தைன்றால இவ நம்ம திட்டக்கூட முடியாது. இவ்ளோ சொல்றேனே, நானும் சின்ன வயசுல எங்க அக்கா கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். நெறைய பேரும் அப்படிதான். அப்ப சண்டை போட்டுட்டே இருந்து, இப்ப ரொம்ப தூரம் தொலைவில நம்ம கல்யாணம் ஆகி வந்துட்ட பிறகு அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அக்கா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, கூட இருக்கும்போது அந்த அருமை நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரொம்ப தூரமா வந்துட்ட பிறகு தான் அவங்களோட அருமையும் தெரியும். அவங்க பிரிஞ்சு இருக்கிற கஷ்டமும் நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனா ஒரு நாள் நம்ம வந்து இன்னொரு வீட்டுக்கு வரதான் போறோம். அது தெரியாம சின்ன வயசுலேருந்தே கூட இருக்கவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படியே லைஃப் போயிடுதுல. நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபீல் இருக்கு, இல்லலாம் சொல்ல முடியாது. ஆனா ஃபோன் இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணா டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் அவ்வளோதான். மத்தபடி எப்பயாவது வெளிய போனோம் அப்படின்னா ஜாலியா பேசிட்டு இருப்போம். அந்த கதை, இந்த கதை, எந்த வீட்ல என்ன நடக்குது, யார் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருப்போம். அது நேரம் போறதே தெரியாது நம்மளுக்கு தெரியுமா?
வெளியில பூ விக்கிற அக்கா வந்திருக்காங்க. அவங்க வந்து கவர் வந்து ரூ. 10 சொல்லி தருவாங்க. ரோஜா பூ இருக்கும், சாமந்தி பூ இருக்கும். அப்புறம் அரளிப்பூ கூட ரூ. 10 குடுப்பாங்க. இவங்க கிட்ட வந்து முல்ல வந்து ரூ. 20 அந்த மாரி. இப்ப தான் ரேட் ஏத்திட்டாங்க. முன்னாடி ரூ. 10 பாக்கெட் தான் போட்டிருந்தாங்க. இவங்க வீட்டு வாசல்ல வர்றதுனால நாங்க பூ வாங்க வெளிய எங்கேயுமே போமாட்டோம். ஏன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாவே கிடைக்கும் இல்லையா? அதனால செவ்வாய்க்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா இன்னைக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமைனா அதுக்கு முந்தின நாள் வருவாங்க. ஏதாவது ஒரு விசேஷ டைம்னா வருவாங்க. கொஞ்சம் கம்மியா பூ கிடைச்சுச்சு அப்படின்னா டெய்லி கூட வருவாங்க. அதனால இவங்க கிட்ட வாங்கி வச்சுப்போம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் வாங்க போறேன். கையில சில்லறை இல்லாதனால நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடன் சொல்லிட்டு தான் வாங்குறேன். கடன் சொல்லிட்டு வாங்குனா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. மறுநாள் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, எங்க வீட்ல மேல மணி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் கொஞ்சம் பயப்படுவாங்க. மணி வந்து இப்ப மேல இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைக்கிள்ல தான் எப்பயுமே வருவாங்க. சைக்கிள் ஏதோ ப்ராப்ளம் போல. பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு பைக் எடுத்துட்டு வந்துருக்காங்க. அதான் நான் கேட்டேன், "பைக்ல பெட்ரோல் போட்டே மாள முடியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க "நாய் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டாங்க. "நாய் இல்ல. நீங்க போலாம். வழி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள, அப்படி போய் இந்த ஸ்டாண்ட தான் எடுத்து அப்படி வச்சேங்க ஓரமா. எங்க மாமனார் சைக்கிள் விட்டு போவாரு வாசல்ல. அத எடுத்து வைக்கிறதுக்குள்ள மேலேருந்து மணி ஒரே சவுண்டு. கடகடன்னு ஓடியாருது அது வேகமா. அவங்களும் பயப்படுறாங்க. வண்டியில போறாங்கல்ல. நிக்க சொல்றேன், நிக்கவே இல்ல. நான் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணி பார்த்தேன். அது கடகடன்னு ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எப்படியோ வந்தாச்சு. இப்ப வந்து வாசல் பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்திருக்கேன். இங்க வந்து வாசல்ல செருப்பெல்லாம் விட்டு போவாங்கல்ல, டெய்லி அந்த செருப்ப எடுத்து உள்ள போட்டுட்டு, அப்புறம் இந்த சைக்கிள் எடுத்து நவுத்தி வச்சுட்டு, இருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு தான் வாசல்ல பெருக்கவே போணும். காலையில டைம்ல வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா வந்து காலையில அரபரன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறதுனால, நம்மளால காலைல வீடியோ எடுக்க முடியாது. சாயங்காலத்தில தான் நான் வாசல் பெருக்கி கோலம் போடும்போது வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா, அப்ப பொறுமையா நின்னு நிதானமா பண்ணலாம். தனுவையும் டியூஷனுக்கு அனுப்பிச்சுட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப அணுக்கு மட்டும் தான் ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கோசம் பண்ணிட்டுருக்கேன். மேடம் உள்ள என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. நான் வாசல் பெருக்கி முடிச்சுட்டு தான் மேடம் போய் பார்க்கணும். மேடம் வந்து அந்த இந்த சைக்கிள்லாம் இருக்கும்ல, அந்த இத வச்சு விளையாடிட்டு இருக்காங்க போல. இதுக்கப்புறம் அவள போயிட்டு ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு, அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாவது சமைக்க வேண்டியது இருந்தா சமைக்கணும். அவ்வளோதான் என்னோட ரொட்டீன் வந்து டெய்லி இந்த மாரி தான் போயிட்டுருக்கும். வாசல் பெருக்கி கோலம் போடுறோம்ல, எல்லா லேடீஸ்ல நெறைய பேர் வாசல் பெருக்கி கோலம் போடுவாங்க. அப்ப வந்து நம்ம வந்து அழகா பொறுமையா நின்னு நிதானமா ஒரு கோலம் போட்டோம் அப்டின்னா, மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கும். ஆ நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் வந்து இந்த மாரி பண்ணாதவங்க அழகா நம்ம ஏன்னா வந்து அத பார்த்து பார்த்து அழகா பண்றோம் இல்லையா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருந்தா கூட, இல்ல மைண்ட் ரொம்ப எதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தா கூட, அதில நம்ம பண்ணும்போது அதில வந்து கவனம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கஷ்டம் இல்லாம இருக்கும். ஏன்னா நெறையா வாட்டி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அழகா அந்த கோலம் போடும்போது கொஞ்சம் நம்ம என்ன சொல்றது? யோசிச்சு யோசிச்சு போடுவோமா, அந்த டைம்ல அந்த கஷ்டத்த நம்ம மறந்துருவோம். அந்த ஏதாவது நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்னா, அத வந்துட்டு நம்ம மறந்துட்டு அழகா கோலம் போட்டு முடிக்கலாம். நானும் அந்த மாரி தான். எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு அது உங்களுக்கு தெரியல எனக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். அந்த கோலம் போட்டோம் அப்டின்னா, ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம, வெளில வரும்போது எல்லாமே அந்த கோலத்த பார்க்கும்போது நல்லா மங்களகரமா, பிரைட்டா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன தோணும் நம்பளுக்கு? ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாரி கிடைக்கும். அதனால நெறைய பேர் வீட்ல வந்து நீங்களே கோலம் போடுங்க. அப்பதான் நம்ப வந்து அத பார்க்கும்போதெல்லாம் நம்ப வந்து எவ்ளோ ஒரு மனசு கஷ்டமா இருந்தாலும், அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் நல்லாருக்கும். அது பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்பளுக்கு. அது எப்படி எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவ்வளோதான் கோலம் போட்டுலாம் முடிச்சுட்டேன். இப்ப வீட்டுக்கு போயிட்டு உள்ள மேடம்க்கு தான் ஹோம் ஒர்க் பண்ணணும். இப்படி ஓகே. இப்ப மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தான் ஆல்ரெடி. மூட்டை கட்டுறத பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரீயா ஆ, பேசுனது வந்து எனக்கு ரொம்ப என் பீரோ நல்லா புடிச்சிருந்துச்சு. கிறுக்கி வைக்கிறேன். நம்ம வீட்லயே இருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து அதான், அதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவா யாரும் கிடையாதா? நம்ம வீட்லயே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மெசேஜ் மூலியமா பேசுனாங்க அப்படின்னா, நாமளும் அவங்ககிட்ட என்ன நல்லா ஆச்சு ஜாலியா இப்போ? பேசுவோம்ல. அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நானும் பேசிட்டு இருந்தேன். டைம் கிடைக்கும்போது வந்து மெசேஜ் அனுப்புவோம். அவங்களும் மெசேஜ் அனுப்புவாங்க. அதே மாரி நீங்களும் இந்த மாரி வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட்ஸ் போடுங்க. நானும் ரிப்ளை பண்றேன். அப்போ கொஞ்சம் நம்மள வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்லயே இருக்கோம்ல, அப்ப யார்கிட்டயும் பேச முடியாம இருக்கும்போது, இந்த மாரி நம்ம மெசேஜ்ல ஷேர் பண்றது ரொம்பவே நல்லாருக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல 3 பூ வாங்கியிருக்கேன்ல, அந்த அரளியும், சாமந்தி, ரோஜா வாங்கியிருக்கேன். அப்புறம் அனு வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தா. அவளே தான் எழுதிட்டியா? எழுதுனா. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா எழுதுறாளே! அப்டின்னு சொல்லிட்டு. பூ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே.
அந்த நீ அந்த எழுதிட்டியா? கேங்கோ அதான் சூப்பரா இருக்கு. கோலாம் வரும்ல, அதுதான் கொஞ்சம் வந்து சொதப்பி வச்சிருந்தா. காட்டு பாக்கலாம் எப்படி மத்தபடி எல்லாமே எழுதியிருக்குது நல்லா தான் பாப்பா? இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. பரவால்ல சூப்பரா யூகேஜி படிக்கிறா. எழுதியிருக்குல்ல. ஆ ஆனா இந்த யூகேஜி தான் அளவுக்கு ஓகே படிக்குது. தான் அழகா அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எழுதிருக்கு. வந்து ப்ரெஷர் மேலலாம் போட வேணாம் கியூட்டா நல்லா குழந்தைக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கீழ எழுதுறத எழுது. எழுது" அப்படி சொல்லி விட்டுருவேன். ஒரு சமயத்தில நானே கூட அவளுக்கு ஹோம்வொர்க் பண்ணி குடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நானு. ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. "இல்ல, இல்ல நீ ஒரு பேஜ விட்டுட்ட. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேடம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதுதான் பார்த்துட்டுருக்கேன். எந்த பேஜ்ன்னு தெரியலன்னு. ஆனா ஏதோ ஒரு பாக்ஸ் விட்டுட்டேன். அது என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆ அப்படியே மறக்காம கீழ கமெண்ட்ஸும் சொல்லுங்க. நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கிழிச்சிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நான் டியூஸ்டே என்னென்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்.